வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸ்லேருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை அந்த ஆப்ஜெக்ட் ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை ரொட்டேஷனல் ஈக்குவலண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் மோஷனில் மாஸ் என்ன வேலையை பண்ணுமோ அதே வேலையை ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பண்ணும். Moment of inertia is a product of mass and square of the distance அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். I is equal to mr squared அப்படின்றது தான் இதனுடைய ஃபார்முலா. m அப்படிங்கிறது மாஸோட யூனிட் கிலோகிராம். r ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஸ்கொயரோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸையும் அந்த மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் மாஸ் போகும் பொழுது அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு, அதனுடைய ஸ்பீடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ரொட்டேஷனில் ஸ்பீடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் மாஸும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஒன்று தான். மாஸ் எப்படி லீனியர் மோஷனில் ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொட்டேஷனல் மோஷனில் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இதனுடைய அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். டோரை ஓப்பன் பண்ணுறதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய அப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம டோரை அந்த ஹேண்டில் பக்கத்தில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கம்மி ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், அது ஓப்பன் ஆயிடும். அதுவே அந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஹிஞ்சஸ் பக்கத்தில் நம்ம டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா we have to give more force to open the door. நம்ம நிறைய ஃபோர்ஸ் அதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஐஸ் ஸ்கேட்டர்ஸ் ஆர்ம்ஸை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி வச்சுருக்கும் போது ஸ்லோவாக மூவ் ஆவாங்க, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியாது. அதே அவங்க ஆர்ம்ஸை புல் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கும் பொழுது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையும். ஸோ தட் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஸோ இது நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோடது இதுதான். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். An ice skater is spinning with arms stretched out. What happens when they pull their arms close to body? ஸோ அந்த ஐஸ் ஸ்கேட்டர்ஸ் அவங்களுடைய ஆர்ம்ஸை பாடி பக்கத்தில் க்ளோஸராக புல் பண்ணி வச்சுருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா தே வில் ஸ்பின் ஃபாஸ்டர், அவங்க வேகமாக சுற்றுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.